இப்போ என்னன்னு பார்த்தா 51 லட்ச ரூபா பரிசுன்னு இன்னொரு ஒரு பேனர் இப்போ நமக்கு போட்டியா. அதாவது வந்து என்னன்னா என்னத்தையா இவங்க செய்கிறாங்க டோட்டலாக சண்டியில் வந்து அது வந்து இது என்னோனையும் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு என்னத்தையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு எதிராக முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, முதல்ல ஒன்று அடித்தாங்க. என்ன போஸ்ட் அடித்தாங்கன்னா, அந்த சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லிட்டு போர்வையில் இருக்கக்கூடிய பரலவிகள் அவுலியாக்கள் இடத்துல போய் பிரார்த்தனை செய்யணும் என்று சொல்லக்கூடியவர்கள், தர்காவில் போய் முட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், தர்காவை போய் வணங்கி வழிபடலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் போஸ்ட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சூனியத்தை செய்ய சொல்லி 50 லட்ச ரூபா அவர் வந்து போட்டிக்கு விட்டுருக்காரு, 50 லட்ச ரூபா பகிரங்க அறைகோல் விட்டுருக்காரு. இப்படி வந்து சூனியத்தை செய்ய சொல்லி மக்களை காஃபிராக்க அவர் தூண்டுகின்றார். இப்படி ஈமானை இழப்பதற்கு 50 லட்சமா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு சூனியம் செய்வது மிக பெரும் பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸெல்லாம் போட்டு நம்ம பிரச்சாரத்தை அவங்க செய்கிறாங்க. அதாவது சூனியம் நீ செஞ்சிடாத, மிக பெரும் பாவம். ஷிர்கு, சூனியம், கொலை, வட்டி இது போன்ற அந்த பெரும் பாவங்களில் சூனியமும் வருது, சிகரும் வருது. இதை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து காஃபிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்க வேண்டிய போஸ்ட் அவன் அடிச்சு ஒட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. அதோட நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த போஸ்ட் பக்கத்திலேயே போய் இப்படி சுன்னத் ஜமாத்தினுடைய ஆலிம் சாக்கள் தான் நிறைய சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து பாவிகள் என்று ஒப்புக்கொண்ட சுன்னத் ஜமாத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டனோனையும் இப்போ கமாண்ட்லாம் என்ன வருதுன்னா, இதுதான் சொந்த காசில் சூனியம் வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சூனியத்தில் நம்பிக்கை இல்லாட்டினாலும் என்னடா நீங்கள் அடித்த போஸ்ட்டே உங்களுக்கு எதிராக ஆகி போச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் உங்களோட விவாதிக்க தயார், சூனியம் குறித்து விவாதிக்க தயார் என்று சொல்லி ஷேக் அப்துல்லா ஜமாலி பரலவி குரூப்பினுடைய கிளை, அது கோயம்புத்தூருடைய கிளை, அங்கேருந்து ஒரு கடிதம் வந்துருந்துச்சு. உடனே நம்ம என்ன பண்ணோம், சரி இந்த விவாத அறிவுகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏற்கனவே 60 தலைப்பில் விவாத ஒப்பந்தம் போட்டோம். 60 தலைப்பில் 4 தான் பேசணும்னு நிற்கிது, மீதி 56 பெண்டிங்கில் இருக்குது. இப்போ என்ன செய்வோம், அந்த 60+1 இந்த 61 மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கிறோன்னு கடிதத்தை போட்டவனையும் அச்சோ மறந்துருந்தேன் ஞாபகப்படுத்திட்டாங்களா இவங்க 56ன்னு சொல்லிட்டு கூட ஒன்றையும் சேர்த்து விட்டு ஏற்கனவே 56க்கே ஓடி ஒளிஞ்சு ஆள் வந்து ஓடி போன ஜமாலி அதோட அப்ஸ்டாண்டிங் ஆனவர் தான். இதுவரைக்கும் அந்த விவாதத்தை பற்றி மூச்சு விடலை. காரணம் என்னென்னா, வாங்கினடி அப்படிப்பட்ட அடி போட்டு கிளிப்பிங்காக போட்டு 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 அவர் பேசுறதுக்கு அவர் மாற்றமாக வளர்னதே எடுத்து போட்டால் என்ன ஆகும், இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி ஓடினவரை மேற்கொண்டு ஞாபகப்படுத்தி கடிதத்தை போட்டிங்களப்பான்னு சொல்லி திட்டிருப்பாரு போல. இப்போ என்ன போஸ்ட்னா, நம்ம வந்து தப்பிச்சு ஓடிட்டோமா விவாதத்தில் இருந்து. யார் தப்பித்து ஓடுனா, விவாதத்துக்கு தயார் போட்ட 56 தலைப்பு பெண்டிங் இருக்கு, அதோட சேர்த்து இந்த ஒன்றையும் சேர்த்து போடு, 57 தலைப்பில் விவாதம் பண்ணுவோம் என்று அறைகோல் விட்டு நாங்கள் உங்களோட விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்றோம், நம்ம விவாதத்திலிருந்து ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னவா வேற ஒரு பேனர் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது என்ன பேனர் அப்படின்னா, அதாவது வந்து பிஜே வந்து சூனிய பிரச்சாரத்தில் பொய் சொல்லிட்டாரு. என்ன பொய் சொன்னாரா, இந்த மாதிரி வந்து 3570வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆகிறதுக்கு முன்னாடி மிகராஜ் பயணம் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முன்னாடி வந்து போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பிஜே வந்து சொன்னார். நபியாரதுக்கு முன்னாடி எப்படி போயிருப்பாங்க என்று சொல்லி ஒரு லாஜிக்கை கேட்டு இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நபியானதுக்கு அப்புறம் தானே மெகராஜ், முன்னாடி எப்படி இருக்கும், வஹி அருளப்படுவதற்கு முன்னாடி போனாங்கன்னு எப்படி வரும் என்று சொல்லி கேள்வியை கேட்டிருந்தார். அது பொய். இது வந்து பிஜே சொன்னது பொய். இதை நிரூபிச்சுட்டு 51 லட்ச ரூபா பரிசு தர்றோம் அப்படின்றாங்க. அந்த இதில் வர்ற அந்த அரபு வாசகத்தோடு தான் பிஜே சொன்னார், கப்ல யூஹா இலை வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி என்று சொல்லி பிஜே வந்து அந்த அரபு வாசகத்தோடு தான் சொல்லி மேற்கோள் காட்டினார். இப்போ எடுத்து காமிச்சாச்சு. இப்போ இந்த இருக்குண்டு 51 லட்ச ரூபா இப்போ தமிழ்நாடு தவிஜமானுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ போட்டு விடணும். இப்போ இல்லாட்டினா இப்போ என்ன நேரடி ஆள்கள் அனுப்பி கேட்போம் என்பதை அவர்களுக்கு கூடுதல் ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கின்றோம்.